விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானுடைய மகன் யாரு? பிரம்மதேவன். பிரம்மனுடைய மகன் யாரு? நாரத மகாமுனிவர். பிரம்மதேவனிடத்திலே நாரத மகாமுனிவராகப்பட்டவரு விஷ்ணு பகவானிடத்திலே ஒரு சாதாரண ஒரு சந்தேகம்பா. யாரு கேட்கிறாரு? பெருமாளிடத்திலே சென்று நாரத மகாமுனிவர் கேட்கிறாரு, ஓம் நமசிவாய மந்திரம், ஓம் நமசிவாய மந்திரத்தோட மகிமை என்னன்னு தெரியல. யாராலும் ஓம் நமசிவாய மந்திரத்தை சொன்னாக்க சிவபெருமான அடங்கி பல வரங்களை பெறலாம் கேட்கிற நிலை. இது உண்மையானு கேட்கக்கூடிய நேரத்துல சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லி அநேகமானவங்க எல்லாம் பயனடைஞ்சிருக்கிறாங்க. சொல்லினாலும் பயன் கிடையாது. நானா ஒரு இடம் சென்று அந்த இடத்திலே ஒவ்வொன்றாக சேர்த்து கொள்வாய் அப்படின்னு போறக்கூடிய நேரத்தில் நாராயணா ஹரிஓம் நாராயணா என்று போறக்கூடியவர் யாரு? நாரத மகாமுனிவர். அந்த நாடகம் ஓடிக்குது. அதெல்லாம் கொஞ்ச சிவபெருமானுடைய மந்திரத்தை சிவபெருமானுடைய மந்திரத்தை சிவனடியார்கள் தான் அதிகமா பேசுவாங்க. தெரு கோடியிலே ஒரு ஆற்றின் ஓரத்திலே சென்ற ஒரு ஆலமரம் இருக்குது. பெரிய காகம் இருக்கும். அந்த காகத்தின் இடத்திலே சென்று இந்த ஓம் நமசிவாய மந்திரத்தை சொன்னீங்கன்னா மந்திரத்தோட மகிமை என்னன்னு அந்த காகம் சொல்லும். அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்திலே யார் சொன்னாங்க? விஷ்ணு பகவான் தன்னுடைய நாரத மகாமுனிவர் அந்த ஆற்றங்கரையிலே ஆலமரத்துக்கு அடியில சென்றார். அவர் சொன்ன மாதிரி ஒரு காகம் ஒரு கண்ணு தான் இருக்குது. அந்த கண்ணுக்கு ஒரு கண்ணு தான் இருக்குது. இந்த காக்கை இடத்திலே சென்று என்ன பண்றாரு இவரு? ஓம் நமசிவாய மந்திரத்தை இடத்துல கேட்டா தெரியும் சொல்றாங்க. ஓம் நமசிவாய மந்திரத்தின் மகிமையை என்னன்னு சொல்லு கேட்கக்கூடிய நேரத்துல அந்த காக்கா என்ன பண்ணுது? ஒரு 3 சுருட்டு சுருட்டின்னு ஆமா என்னடா இது மகிமை. ஆமா நல்லாதான் வந்து பார்த்திருக்கிறோம். ஒரு காக்கை நமசிவாய மந்திரத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த காகம் உயிரை விட்டுடுச்சு. ஆமா விஷ்ணு பகவான் இடத்துல சென்று விஷ்ணு பகவான் இடத்துல சென்று சுருக்கமான கதை சொல்லிவிட்டோம். விஷ்ணு பகவான் இடத்துல சென்ன அந்த நமசிவாய மந்திரத்தை போயிட்டு அந்த காக்கா உயிர் விட்டுடுச்சு. ஆமா அவ்வளவு தானே. அதெல்லாம் ஒரு பொருள் கிடையாது, பிரச்சனை கிடையாது. அங்கிருந்து அருகில் இருக்கிற ஒரு ஆத்தங்கரைக்கு போறோம். அந்த இடத்திலே ஒரு கொக்கு இருக்கும். கொக்கு. ஆமா அந்த கொக்கு கிட்ட போய் சொன்னீங்கன்னா அந்த மந்திரத்தின் மகிமையை அது உங்களுக்கு சொல்லிடும். அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் கொக்காகப்பட்டது அரோகலனே ஓம்
பரவாயில்ல, விஷ்ணு பகவான் இன்னும் ஏதோ ஒரு நல்லது சொல்றாரு. ஆகையினாலே அந்த கொக்கி இடத்துல டெய்லி நாடகம் பாக்குறீங்க, டெய்லி தான் பாக்குறீங்க. நீங்க ஒரு நாள் உட்கார்ந்து உட்காருங்க. ஆனா ஒரு அமைதி வரும். ஆகையினாலே கொக்கி இடத்துல சென்றுதான் விஷ்ணு பகவான் சொல்லிட்டாரு. நமச்சிவாய மந்திரத்தோட மகிமை அங்கிருந்து நேரம் அந்த ஆட்சியின் அருகிலே சென்று ஒரு கொக்கு ஒரு கால் ஆகிவிடு, இன்னொரு கால் இல்லை. அது ஆமா, ஒரு கால் நொண்டி நொண்டி இப்போ ராஜேஸ்வரம் ஒரு கால் நொண்டி. அதனால்தான் ராஜேஸ்வரம் ஆரம்பமே ஒரு கால் நொண்டிதான். அப்படிப்பட்ட ராஜேஷ் மாதிரி அந்த ஒரு கால் நொண்டி அவனுக்கு இருக்கிறாங்க. கால் இருக்கிறவங்க நம்ம வந்து எல்லாம் வேலை பார்க்கலாம். அப்படிப்பட்ட கிட்ட போய் ஆமா உனக்கு ஒரே ஒரு விஷயம் கேட்கணும். நமச்சிவாய மந்திரத்தோட மகிமை என்ன தெரியுமா? கொக்கு இவ்வளவுதானே அப்படின்னு நம்ம பதில் சொல்ற மாதிரி நினைச்சு அந்த கொக்கு மூணு தான் சுத்தி சுத்தி இறந்துடுச்சு. ஆமா, என்னன்னா அந்த கொக்கு எப்படி காக்கா இறந்ததோ அதை விட இன்னும் பொறுமையா இந்த கொக்கு இறந்துடுச்சு. அப்பா என்னடா இது இப்படிப்பட்ட விஷயமாகுது, எப்படிப்பட்ட விஷயமாகுது. மறுபடியும் போய் விஷ்ணுவிடத்திலே சென்று நாகமலமணி கேட்கிறாரு, இன்னும் கேட்டு கேட்டீங்கன்னு நான் 2 பேரை சாவ வச்சுட்டேன், 3வது யாரையும் என்னால சாவடிக்க முடியாது.